ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் பச்சை பசல்னு இருக்க ஒரு காரணம் இந்த ஆரம் தான். இந்த ஆற்றுல வர்ற தண்ணி எல்லாம் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, இப்போ அந்த இடத்துல ஒரு மடைன்னு சொல்லுவாங்க தண்ணி அந்த போகிறதுக்கு. அந்த இடத்துல ஒரு மடை போயிட்டு அது போய் இன்னொரு குளத்துல சேரும். அப்போ அங்கேயும் தண்ணி சேவ் ஆகும். இந்த ஆறு அப்படியே சுற்றி வரும், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஆற்றுலேருந்து அந்த இடத்துல ஒரு மடை வச்சு அப்படி இந்த குளத்துக்கு போகும். இது ஒரு குளம். எல்லா ஆற்றுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு குளம் வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்டோரேஜ் ஆகி அப்புறம் அந்த ஏரியாவில் ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த மூலையில் ஓவர்ஃப்ளோ ஆகி இன்னொரு குளத்துக்கு போகும். அப்படி தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணி வந்து நிறைய சேவ் ஆகிட்டே இருக்குது. வீணாக்காமல் தண்ணிகள் சேவ் ஆகிறது இப்படி தான். இது வந்து காமராஜரோட மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்காக அவர் முன்னாடி பண்ண ஒரு பிளான் அப்படின்னு. தண்ணி வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஆற்றோட தண்ணி சுற்றி அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு குளங்களும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் தண்ணி தேவைன்னா இந்த குளத்துல 2 ஓவர்ஃப்ளோ ஆகிறது, ஆற்று 2 ஓவர்ஃப்ளோ ஆகிறதெல்லாம் யூஸ் ஆகும்.